प्रपद्येतं गिरिं प्रायः श्रीनिवासानुकम्पया इक्षुसारस्रवन्त्येव यन्मूर्त्या शर्करायितं कमप्यनवधिं वन्दे करुणावरुणालयम् वृषशैलतटस्थानां स्वयं व्यक्तिमुपागतम् அகலகில்லேன் நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா திகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகழிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே மாறி மாறாத தன்னம்மலை வேங்கடத் தன்னலை வாரிமாறாத பைம்பூம் பொழில் சோழ் குருகூர் நகர் காரிமாறன் சடகோபன் சொல்லாயிரத்திப்பத்தாள் வேரி மாறாத பூமேனிருப்பாள் வினதீர்க்குமே மானாதீத பிரசித விபவாம் மங்களம் மங்களானாம் வக்ஷபீடீம் மதுவிஜயினோ பூஷயந்தீன் சுகாந்தியா பிரத்யக்ஷானுஷ்ரவிகமஹிம பிரார்த்தினீனாம் பிரஜானாம் श्रेयो मूर्तिं श्रियमशरणः त्वां शरण्यां प्रपद्ये. பாகவதோத்தமர்கள் அனைவருக்கும் அடியருடைய பிரணாமங்கள். நவராத்திரியில் எல்லா இடத்திலையும் ரொம்ப ஆச்சரியமாக பிரம்மோத்சவங்கள்லாம் நடக்கிறது. இந்த சமயத்துல திருவேங்கடமுடையாருடைய நவராத்திரி பிரம்மோத்சவம் ஒரு வைபவமாக கன்யா ஸ்ரவணத்தை முன்னிட்டு ஆதிவராக க்ஷேத்திரத்தில் நடக்கிறது. விசேஷமாக நம்ம ஜிஎஸ்பிகே மூலமாக ஒவ்வொரு தாயாருடைய வைபவத்தை அனுபவிக்கணும் என்ற சங்கல்பத்தால இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையாருடைய பட்டமகிழ்ச்சியா இருக்கக்கூடிய திருச்சானூர் என்கிற திவ்ய கஷேத்திரத்துல அமர்ந்து எல்லோரையும் அனுகிரகிக்கின்ற பத்மாவதி தாயாருடைய வைபவத்தை நாம் சிறிது அனுபவிப்போம். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீவைகுண்டத்துல வைகுண்டேத்து பரேலோகே ஸ்ரீயா சார்த்தம் ஜகத்பதி ஆஸ்தே விஷ்ணு அச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதை சஹா என்கின்ற ரீதியில எம்பெருமான் எழுந்தொழிருக்கின்றான். அந்த எம்பெருமானுடைய வக்ஷஸ்தல மகாலட்சுமியாக எப்பொழுதுமே விஷ்ணோஹோ ஸ்ரீஹி அனபாயினி என்கின்ற ரீதியில எம்பெருமானை விட்டு ஒரு க்ஷணமும் பிரியாத ஜகஜனனி லோகமாதாவா இருக்கக்கூடிய அந்த தாயார் இந்த லோகத்துல அவதாரம் பண்றார். அதுதான் பத்மாவதி தாயாருடைய ஆவிர்பாவம், பத்மாவதி தாயாருடைய பரிணயம், பத்மாவதி தாயாருடைய பிரம்மோத்சவ வைபவம். இந்த ரீதியில் நாம் அனுபவிக்கிறோம். கிருதயுகத்துல பிருகு மகர்ஷியினுடைய ஒரு புத்திரிகையா, அதன் பிறகு விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண்ணமுதாக க்ஷீரசாகர கன்யகையா தோன்றின அந்த தாயார் கலியுகத்துல கலியுக ஆரம்பத்துல திருசுகனூர் என்கின்ற க்ஷேத்திரத்துல பத்ம சரஸிலிருந்து அலர்மேல் மங்கையாக ஆவிர்பவித்தாள். இதுக்கு என்ன காரணம்? எதற்காக பத்மாவதி தாயாருடைய ஆவிர்பாவமானது இந்த கலியுகத்துல, அதுவும் திருவேங்கடமுடையான் எழுந்தருள் இருக்கின்ற அந்த பர்வதத்தினுடைய சமீபத்துல திருச்சானூர் என்கிற க்ஷேத்திரத்துல எதற்காக ஆவிர்பாவம் நடந்தது என்று பார்த்தோமானால், திரிமூர்த்திகள் பிரம்ம விஷ்ணு சிவன் என்கிற திரிமூர்த்திகள்ல சத்வகுண சம்பன்னர் யார் என்று பிருகு மகரிஷி
அன்வேஷனம் பண்றார். அவருக்கு ஒரு ஜிக்ஞாச, பிரம்மதேவனுக்கு எந்த குணம் இருக்கின்றது, விஷ்ணுமூர்த்திக்கு எந்த குணம் இருக்கின்றது, சிவனுக்கு எந்த குணம் இருக்கின்றது, சத்துவம் ரஜகா தமஸ் என்கின்ற 3 இடத்துலயும் அவருக்கு எப்பொழுது இந்த மாதிரி ஒரு ஆசை ஏற்பட்டதோ, ஒரு ஜிக்ஞாசை ஏற்பட்டதோ, அந்த சமயத்துல சத்தியலோகத்துக்கு போறார் பிருகு மகர்ஷி. அங்க பிரம்மா சரஸ்வதியோட இருக்கிறார். அங்க போனவுடனேயே அவருக்கு அவரை பிரம்மா மதிக்கவே இல்லை, அவமானத்தோடு திரும்பி வரார். அதன் பிறகு கைலாசத்துக்கு போறார். அங்க பரமசிவனை பரீட்சை பண்றார். அந்த பரமசிவனுக்கும் இந்த பிருகு மகர்ஷிக்கும் ஒரு தகவல் ஏற்படுறது. பார்த்தார், இவா 2 பேரிடத்திலையும் ரஜஸ் தமசு தான் இருக்கிறது. சுத்த சத்துவ சம்பரிதமா இருக்கக்கூடிய அந்த தேஜஸானது இவர்களிடத்தில் இல்லை என்று பாவித்து பிருகு மகர்ஷி அங்கிருந்து புறப்பட்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு செல்கிறார். அங்க சேஷ சயனத்துல ஆதிசேஷன் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்கின்ற ரீதியில அந்த ஆதிசேஷன் அந்த எம்பெருமான் பள்ளி கொண்டு மகாலட்சுமியோட சந்தோஷமா இருக்கிறாராம். ஒரு சரச சம்பாஷணைகள் அவர்கள் 2 பேருக்கும் நடந்துட்டு இருக்கான். பார்த்தவுடனே பிருகு மகர்ஷிக்கு கோபம் வந்தது. எல்லாருமே என்ன அவமானப்படுத்துறாளே அப்படின்னு சொல்லி அந்த கோபம் தாங்காமல் அந்த வைகுண்டநாதனுடைய வக்ஷஸ்தரத்துல தன்னுடைய காலால உதைத்தாராம். வக்ஷஸ்திரத்தை காலால உதைத்தாராம். ஆனா பெருமாள் சிரிச்சுட்டே இருக்காராம். சிரிச்சுண்டே அவர் அங்கிருந்து கீழே இறங்கி அந்த பிருகு மகர்ஷினுடைய கால்களை பிடித்து அந்த பாதங்கள்ல இருக்கின்ற ஒரு நேத்திரத்தை அங்கிருந்து எடுத்துட்டார் பெருமாள். இதெல்லாம் மகாலட்சுமி பார்த்துட்டு இருக்கா. இவர் கோபம் வரணுமா வேண்டாமா? அதுவும் என்னுடைய இடத்துல அவன் உதைத்தானே, இன்னும் எவ்வளவு கோபம் வரணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ரொம்ப அதிகமான கோபம் வந்துடுச்சு. ஆனா இதே சமயத்துல பிருகு மகர்ஷியினுடைய அகங்காரம் முழுக்க முழுக்க அவனுடைய பாதத்துல தான் இருக்கிறது என்று தெரிந்த எம்பெருமான் அந்த பாதத்துல இருக்கின்ற அந்த நேத்திரத்தை அங்கிருந்து எடுத்துட்டார். அதன் பிறகு பிருகு மகர்ஷியினுடைய அகங்காரம் எல்லாம் தொலைந்தது. எம்பெருமான் சரணாகதி பண்றார். ஆனா இதே சமயத்துல ஒரு பக்கம் தாயார் அதிக கோபத்தோட விஷ்ணு வக்ஷஸ்தலஸ்திதா அவள், நித்தியான பாயனி அவள். அப்பேற்பட்டவளுக்கு ஒரு ஆக்கிரகம் வந்தது. அந்த ஆக்கிரகத்தினால தனக்கு ரொம்ப தீவிரமான அவமானம் ஏற்பட்டது என்று பாவித்து அங்கிருந்து அவள் ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து புறப்பட்டாள். எங்க போகணும்னு தெரியாது அவளுக்கு. ஆனா அங்கிருந்து புறப்பட்டு பாதாள லோகத்துக்கு போய் சேர்றாளாம். அந்த பாதாள லோகத்துல கபில மகர்ஷி இருக்க. அந்த கபில மகர்ஷியினுடைய ஆசிரமத்துக்கு போய் சேர்றா. அங்க பலகாலம் வசித்து வந்தாள் அவள். அந்த மகர்ஷியன் நன்கு உபச்சாரம் எல்லாம் பண்றாளாம். அதன் பிறகு மகாலட்சுமி அங்கிருந்து புறப்பட்டு பூலோகத்துக்கு கொல்ஹாபுரம் என்கின்ற ஒரு க்ஷேத்திரத்துக்கு வந்து சேர்ந்தாள். அகஸ்திய மகர்ஷி, அகஸ்திய முனி அந்த மகாலட்சுமியை அர்ச்சாமூர்த்தியா அவர் பிரதிஷ்டை பண்ணார். பிரதிஷ்டை பண்ணி தினந்தோறும் அவளை சேவித்து வந்தார். அது மட்டுமல்லாமல் அந்த கொல்ஹாபுரத்துல இருக்கின்ற ஜனங்கள் எல்லாமே அவளை சேவிக்க வந்துட்டு இருக்கா. அந்த அகஸ்திய மகர்ஷியினுடைய சேவைக்கு, அவருடைய கைங்கரியத்துக்கு மகாலட்சுமியானவள் நன்கு ஒரு சந்தோஷத்தை அடைந்து அந்த கொல்ஹாபுரத்துல எப்பொழுதுமே வாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவளும் ஒரு தீர்மானத்தை பண்ணா. இது நடுவுல
பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டத்திலிருந்து புறப்பட்டார். தாயார் எங்க போயிட்டா, தன்னை விட்டு போயிட்டாளேன்ற ரொம்ப வருத்தம் எம்பெருமானுக்கு. எப்பொழுதுமே ரெண்டு பேரும் இடப்பிரியாத இருப்பவர்கள். அப்பேற்பட்ட அவர்கள் பெருமாளுக்கு ஒன்றும் தோணலையா. அங்கேருந்து புறப்பட்டு அன்வேஷணம் பண்ணி 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 கடைசியில கொல்ஹாபுரத்துல தன்னுடைய தர்மபத்னி அந்த அனபாயினி அங்கு இருக்கிறார் என்று தெரிந்து அங்க போற பெருமாள். போனவுடனேயே லக்ஷ்மி தேவியை இவரும் சேவிக்க ஆரம்பித்தார். ஆனாலும் அந்த மகாலட்சுமியுடைய கோபம் தீரவே இல்லையா. எவ்வளவு பிரசன்னம் பண்ணாலும், அதாவது கெஞ்சி கூத்தாடினா கூட அப்படின்னு சொல்றா போல தாயார் கொஞ்சம் கூட அனுகிரகம் பண்ணலையா. அந்த லக்ஷ்மி வியோகத்தை சகிக்காமல் அந்த லக்ஷ்மியினுடைய அனுகிரகத்துக்கு ரொம்ப இவர் ஆசைப்பட்டு என்ன பண்ணணும் தெரியாத நிலையில ஒரு அசரீரவாணி, அதாவது ஆகாசத்திலிருந்து ஒரு வாணி, திவ்ய வாணி, ஒரு வாக்கானது அங்கிருந்து கேட்டது. பத்ம புராணத்துல இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுல பத்ம புராணத்துல அந்த ஸ்லோகம் இந்த மாதிரி இருக்கின்றது. அதாப்ரவி ததா விஷ்ணும் அசரீரா சரஸ்வதி விஷ்ணோ பிரசீத பகவன் லக்ஷ்மி தர்சனலாலச இதோ தட்சிணதோ கச்ச கிருஷ்ணவேண்யோश्च தட்சிணே द्वाविंशद्योजने विष्णो सुवर्णमुखरी तीरमासाद्य तस्यास्त्वम् उत्तरम् मुनिसेवितम् அப்படின்னு சொல்லி आहृत्य देवलोकात्वं सुवर्णकमलानि च संस्थाप्य तस्मिन् सरसि सर्वाणि कमलानि च तत्तीरे पुष्पजातीश्च पुष्पवृक्षशतानि च पद्मा रामे च सरसि पद्माया पद्मवल्लभ जपन्नेकाक्षरमनुं सहस्राक्षरमेव वा अर्थयन् कमलैः पद्मां द्वादशाब्दं वसप्रभो ततः प्रसन्ना सा देवी स्वयमाविर्भविष्यति सुवर्णकमले देव सुवर्णकमलाकृतिः ऊनषोडशवर्षा सा श्रीपद्मनयना तव गच्छ शीघ्रमितो विष्णो सुवर्णमुखरीतटम्. இந்த புராணத்தில் இருக்கிற ஸ்லோகங்களை நாம் அவ்வாறாக அனுபவித்தால் அதுல எவ்வளவு ரசம் இருக்கின்றது. இந்த அசரீரவாணி சரஸ்வதியானவள் இந்த மாதிரி சொன்னாலாம், ஓ எம்பெருமானே, லக்ஷ்மிக்காக மகாலட்சுமிக்காக நீ ஆசைப்படுற, அவளுக்காக நீ காத்துருக்க, ஆனா இப்பொழுது நடக்காது. அவள் உன்னோட இப்ப வரமாட்ட. நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கிருந்து புறப்பட்டு, அதாவது தட்சிண திக்கு, இந்த கொல்ஹாபுரத்திலேருந்து தட்சிண திக்குல கிட்டத்தட்ட 22 யோஜன விஸ்தீர்ணத்துல சுவர்ணமுகி என்கிற ஒரு ஆச்சரியமான நதி இருக்கின்றது. அந்த நதி தீரத்துக்கு நீ போய், அந்த நதிக்கு உத்தர தீரத்துல எவ்வளவோ மகர்ஷிகள் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. நீயும் அங்கு சென்று அந்த நதி தீரத்துல ஒரு அழகான புஷ்கரணி, பத்ம புஷ்கரணியும் பேர் வைக்கணும். அந்த புஷ்கரணியில நீ புஷ்கரணியை ஒண்ணு ஏற்படுத்தி தேவலோகத்திலிருந்து அந்த சுவர்ண புஷ்பங்கள், சுவர்ண கமலங்கள், அதாவது பொத்தாமரைகள், அதை அங்கிருந்து கொண்டு வரணும். அதை பிரதிஷ்டை பண்ணணும். பிரதிஷ்டை பண்ணி லக்ஷ்மி மந்திர ஜபத்தை பண்ணிட்டு 12 வருஷ காலம் நீ இந்த மாதிரி உபாசனை பண்ணா அந்த மகாலட்சுமியானவள் பிரசன்னமாவாள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த எம்பெருமான் நாராயணன் அங்கிருந்து புறப்பட்டு சுவர்ணமுகரி நதி தீரத்துக்கு அதான் திருச்சானூன்னு சொல்றோம், அந்த தீரத்துக்கு ஒரு புஷ்கரணியை பிரதிஷ்டை பண்ணார். வாயுதேவனுடைய சகாயத்தினால தேவலோகத்திலிருந்து ஒரு ஸ்வர்ண புஷ்பங்கள்லாம் வரவீச்ச அந்த பத்ம சரஸ்ல அப்படியே பிரதிஷ்டை பண்ணார்.
கொல்ஹாபுரத்திலிருந்து சேஷாச்சலம் வரலும் இந்த சுவாமி வந்துட்டார் இல்லையா, அந்த சரஸ்வதி சொன்ன பிரகாரம் சுவர்ண முகரி நதி தீரத்துல எம்பெருமான் தபசு பண்ண ஆரம்பிச்சார். அதுல ஒரு கஷ்டம் வந்தது. அப்பொழுது ஒரு கஷ்டம் வந்தது. ஏன்னா நித்தியபடியே அந்த பத்ம விகாசம் நடக்கணும். அதற்காக என்ன பண்ணார் பெருமாள்? என்ன பண்ணார்? அந்த சுவர்ண பத்ம விகாசத்திற்காக ஒரு சூரிய பகவான அர்ச்சாமூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணார். நாம் இப்ப கூட பார்க்கலாம், அந்த திருச்சானூர்ல பத்ம புஷ்கரணிக்கு எதிர்த்தாக ஒரு சூரியனுடைய கோவில் இருக்கு. சாட்சாத் எம்பெருமானே பிரதிஷ்டை பண்ணது அப்படின்னு சொல்லி நமக்கு புராணம் சொல்றது. அதனால்தான் பத்ம புராணத்திலேயே விஷ்ணு சூரியம் பிரதிஷ்டாப்பிய பிராங்முகம் சரசஸ்தடே அர்ச்சயன் பங்கஜாதீசம் கமலாவாப்தயே விபுகு. அந்த விஷ்ணு எம்பெருமான் சூரியம் பிரதிஷ்டாப்பிய சூரியனை பிரதிஷ்டை பண்ணி பிராங்முகம் சரசஸ்தடே அந்த சரஸ்தனுடைய தட்டத்துல தீரத்துல, அதாவது பிரான்முகம் பிராச்சீதிக்க உத்தேசம் பண்ணி கிழக்கு முகமாக பிரதிஷ்டை பண்ணார். அர்ச்சயன் பங்கஜாதீசம் அப்படின்னு ஒரு பதத்தை போட்டார். பங்கஜாதீசகா அப்படின்னா இந்த பங்கஜம் அப்படின்னா பத்மம், பத்மங்களுக்கு அதீசகா அப்படின்னா சூரியனா. அதாவது அவனுக்கே நிறைய பேருண்டு. சூரியனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 பேருண்டு சம்ஸ்கிருதத்துல. அதுல பங்கஜாதீசன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பத்ம விகாசத்துக்கு யார் காரணம்னா சூரியன் தான் காரணம். அப்பேற்பட்ட சூரியனை பிரதிஷ்டை பண்ணி சூரியனை பூஜை அவர் அர்ச்சையன்னு அர்ச்சித்து கொண்டு, எதற்கு அப்படின்னா கமல அவாப்தையே. கமலாவாப்தி அப்படின்னா அந்த பத்ம விகாசம் ஆனா எப்பொழுது ஆறுதோ அந்த சமயத்துலதான் அந்த பத்மாவதியானவள் உத்பவிப்பார் என்கிற ஒரு காரணத்தினால விபூகு அப்படின்னார். இந்த மாதிரி பத்மசரஸ்ல சூரிய பகவானை பிரதிஷ்டை பண்ணி அந்த எம்பெருமான் நாராயணன் கடோரமான தப்போ தீட்சை பண்ணிட்டு இருக்கார். என்ன பண்ணார் அப்படின்னா பத்ம புராணம் சொல்றது, திரிசகஸ்திரம் ஜபன் நித்தியம் தசாந்தம் தர்ப்பயன் விபுகு அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தின் மூலமாக நித்தியம் லக்ஷ்மி மந்திரத்துல 3000 தடவை அவர் ஜபம் பண்ணிட்டு இருக்காராம். அது மட்டுமல்ல, அந்த மகாலட்சுமிய நம்ம லோகத்துல சொல்றோம், எதுக்கு 1008 சஹஸ்ரநாமம் சொல்லணும், இந்த மாதிரிலாம் சஹஸ்ரநாமம் ஏன் பேர் வந்தது அப்படின்னா, அந்த காலத்துல எம்பெருமானே அந்த மகாலட்சுமியை உத்தேசம் பண்ணி ஒரு 1000 பொத்தாமர்களால அவளை அர்ச்சனை பண்ணாராம். அது மட்டுமல்ல, மிதாகாரம், ரொம்ப சாப்பாடெல்லாம் இல்லை, க்ஷீராகாரம் பாலை மாத்திரம் அவர் சாப்பிட்டு அந்த லக்ஷ்மி ஆராதன தத்பரகா, லக்ஷ்மிய ஆராதனத்திலேயே தத்பரனா இருக்கக்கூடிய பெருமான் தத்பானு சந்நிதௌ தீரே பশ্চিমাதிமுகோ விபு தீக்ஷாம் விவேஷ தேவேஷோ துவாதசாப்தமனம் ஞானன்யதீஹி அப்படின்னு சொல்லி 12 வருஷ காலம் அந்த எம்பெருமான் இந்த மாதிரி ஒரு ஜபம் தபஸெல்லாம் பண்ணார். தப்போ விக்னத்துக்காக இந்திரன் ரம்பாதி தேவதைகள் எல்லாருமே அம்சானான். ஆனாலும் சத்வநிதி சம்பன்னா இருக்கக்கூடிய விஷ்ணுதேவன் இடத்துல அவ யாரும் ஒண்ணும் பண்ண முடியலையா. அதன் பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, அதாவது 12 சம்வத்சரத்துக்கு அப்புறம் 12 வருஷங்களுக்கு அப்புறம் அந்த நாராயணனுடைய தபஸானது பலித்தது. அதுக்கு பத்ம புராணத்துல ததஸ்திரயோதசே வருஷே கார்த்திகே சுக்லபக்ஷகே பஞ்சம்யாம் சுக்ரவாரே ச முகூர்த்தே மந்திர சம்ஜகே வபு புண்யா சுகாவாதா உத்தராஷாடதாரகே பிரசன்னம் சலிலம் சர்வம் த்ரைலோக்யாந்தர்கதம் த்விஜ சுப்ரபோ பானுமானாசி பிரசன்னானி மனாம்சிஜ தத பத்மசரோர் மத்தியே தேஜோ ராசிர் மகானபூத் பாலபானு சகஸ்ராபஹ சுவர்ண சதுஷச்சபிஹ தன்மத்யே காஞ்சனைஹ பத்மைஹ நிர்மிதோ ரத உத்தமஹ பத்மிபிர்தத பார்ஷ்வஸ்ய சதுர்பிர்மதகந்திபிஹ
तन्मध्ये काञ्चने पद्मे सहस्रदलशोभिते तत्पद्मकर्णिका मध्ये पद्मासनसमन्विता पद्महस्ता पद्मनेत्री रक्तपद्मपदद्वया सुवर्णपद्ममुकुलद्वयशोभिकुचालता स्मेरपद्मरजोगन्धी समुच्छ्वासमुकाम्बुजा बिम्बादरसुसंवृद्धस्मितशोभिसुधारसा सम्पल्लक्ष्मी समावापविशालनयनद्वया सर्वरत्र समुक्षिप्तजाम्बूनदविभूषण कर्णिकोत्पलकाष्टाटङ्गमौक्तिकालकबन्धना आमुक्तमुक्ता मकुटकटकाङ्गदकङ्कणा विद्युत्पुञ्जप्रतीकाशविचित्राम्बरचित्रिता मन्दस्मिता मनोज्ञाङ्गी माधवं वीक्ष्य सादरम् कल्हारमालामया आदाय यक्षकर्दमलेपनाम् सुगन्धतुलसीदूर्वा मधुककमलोत्पला स्थिता पद्मरते देवी देवं वीक्ष्य तुरुम्बुजम् இந்த மாதிரியாக வர்ணிக்கிறார் பத்ம புராணத்துல. அந்த புராணகத ஸ்லோகங்களை கேட்டால் நமக்கு சர்வவிதமான புண்ணியங்கள் ஏற்படும். ஆக இதனால இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா, 12 வருஷம் முடிஞ்சது. அந்த எம்பெருமானுடைய தபஸானது பலித்தது. 13வது வருஷத்துல ஆரம்பத்துல கார்த்திக மாசத்துல சுக்லபக்ஷத்துல பஞ்சமி திதியில உத்தராஷாட நட்சத்திரத்துல வெள்ளிக்கிழமை அந்த பத்ம சரஸ்லேருந்து அந்த மகாலட்சுமி உத்பவித்தாளாம். அதுதான் இங்க வர்ணனை பண்ணார். அந்த சரோவர மத்தியத்திலேருந்து ஒரு ஆச்சரியமான சுவர்ண ரதமா, அந்த ரதம் எப்படி இருக்கு, அந்த தேர் எப்படி இருக்கு அப்படின்னா, இது எல்லாமே பொத்தாமரைகளால நிர்மிதமான ஒரு அழகான தேரா. அந்த நம்ம தேரை சேவிக்கிறோம் எல்லாருமே, திருத்தேர் திருத்தேர்னு சொல்றா. அந்த திருத்தேரானது எப்பேற்பட்டது அப்படின்னா, ரதஸ்தம் கேசவம் திருஷ்டுவா புனர்ஜன்ம நவித்தியதே அப்படின்னு சொல்றா இல்லையா. அந்த மாதிரி இந்த பத்ம சரஸ்லேருந்து ஒரு அழகான அதாவது பத்மயுதமாயிருக்கக்கூடிய ஒரு தேர் அங்க தோன்றினது. அந்த தேர் மத்தியத்துல சுவர்ண பத்மம், அழகான ஒரு பத்மமானது இருக்கிறது. அந்த சுவர்ண பத்மத்திலேருந்து திவ்ய காந்தியோட சுகந்தமிழிதமா இருக்கக்கூடிய ரசத்தோட அந்த மகாலட்சுமி தோன்றினாளாம். அதுதான் பத்மாவதி ஆவிர்பாவம். திருவேங்கடமுடையானுடைய தர்மபத்னியாக பத்மாவதி இருக்கின்றாள். அதனால அலர்மேல் மங்கை அப்படின்னு பேரு. அலர் அப்படின்னா பத்மம், மேல் அப்படின்னா அதிலிருந்து, மங்கை அப்படின்னா மங்களப்பிரதையா இருக்கக்கூடிய மகாலட்சுமி. அப்படி அதனால் அலர்மேல் மங்கா அப்படின்னு பேரு. இப்படி அவள் தோன்றின உடனே பிரம்மாதி தேவர்கள்லாம் எவ்வளோ ஸ்தோத்திரம் பண்ணாளாம். அவளுக்கு எல்லாருமே அந்த ஆபாதமஸ்தகம் ரத்ன கணக்க அலங்காரங்கள்லாம் அவ கொடுத்துட்டாளாம். திவ்ய மங்களத்வனியோட அந்த அந்த அம்மா தோன்றி ஸ்ரீனிவாசனுக்கு பிரசன்னமாய் அந்த மகாலட்சுமி சாட்சா்காரம் பண்ணா. எவ்வளவோ தூரிய கோஷேட மகதா அப்படின்னு சொல்றா போல எல்லா இடத்துலயும் மங்கள வாத்தியங்களாம். அந்த லக்ஷ்மி நாராயண சமாகமத்தை பார்க்கிறாளாம். பிரம்மாதி தேவர்கள்லாம் யக்ஷ கந்தர்வ கிண்ணற கிம்புருஷர்கள்லாம் பார்க்கிறாளாம். எப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான சன்னிவேசம் என்று தேவர்கள்லாம் புஷ்பவிருஷ்டி பண்ணாராம். உத்தாய சஸ்மிதா லக்ஷ்மி ஆகத்திய ஹரிமஞ்சசா கல்ஹாரமாலா முன்முச்ச விஷ்ணோ கண்டே சமர்ப்பிய ஆலிங்கதம் சதுர்பாஹும் சர்வலோகான் விலோகயதே ஹரிவக்ஷ பிரதிஷ்டாயாः ஸ்ரீயோ திருஷ்டியம் ச லேக்ஷிதாः ஸ்வஸ்வாதிகாரான் சம்பிராபுः தேவதானவயோகினः ஸ்ரீயா சமேதோ பகவான் கிருதார்த்தः கமலாபதிः. ஆச்சரியமான அந்த சன்னிவேசம். தேஜ ரூபிணியா இருக்கக்கூடிய மகாலட்சுமி மந்தஸ்மித வதனையாய் அந்த பத்மசரஸ்லேருந்து உத்பவித்து தன்னுடைய கையில இருக்கின்ற கல்ஹார மாலை, ஒரு ஆச்சரியமான ஒரு புஷ்பத்தோட கட்டின ஒரு மாலா விசேஷம் அந்த எம்பெருமானான அந்த நாராயணனுடைய கண்டத்துல அலங்காரம் பண்ணாலாம். அது மட்டுமல்ல, ஆலிங்கிதம் சதுர்பாகும் அவ ஆலிங்கனம் பண்ணிண்டாளாம்.
எல்லாருமே கிருபா பிரசன்ன வீக்ஷணத்தினால பார்த்தாளாம். எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டது. இந்த மாதிரி நமக்கு ஒரு சௌபாகியம் கிடைக்குமா என்று எல்லாருமே அங்க பிரம்மாதி தேவர்கள் எல்லாருமே வியந்து போனாலாம். இப்பேற்பட்ட ஒரு அழகான சன்னிவேசம் நமக்கு திருச்சானூர்ல நாம் பார்க்கலாம். முக்கியமாக திருச்சானூர் தாயார் அப்படின்னு சொல்லும் பொழுது, தாயாருடைய ஒரு தீர்த்தவாரி எப்பொழுது அப்படின்னா பஞ்சமி பஞ்சமின்னு சொல்லுவார். எப்ப பஞ்சமி எப்ப பஞ்சமின்னு கேட்பான். என்னடா இந்த பஞ்சமி பஞ்சமி அப்படின்னா, பெருமாளுக்கு சிரவண நட்சத்திரம், நட்சத்திரத்தோட தான் எல்லா இடத்துலயுமே ஒரு தீர்த்தவாரி நடக்கும். ஆனா திருச்சானூர்ல மாத்திரம் அந்த மாதிரி இல்லை. பஞ்சமி என்னைக்கு வந்து உத்தராஷாடம் கூட தேவையில்லை, நட்சத்திரம் தேவையில்லை. மகாலட்சுமிய அவளுடைய திருநட்சத்திரமானது உத்தர பல்குனியா இருந்தாலும் திருச்சானூர் பத்மாவதி தாயாருடைய நட்சத்திரம் உத்தராஷாடா நட்சத்திரம். அவள் தோன்றிய உத்பவித்த ஆவிர்பவித்த தினம் அப்படின்னா திதின்னா பஞ்சமி தீர்த்தம். அதனால பஞ்சமிக்கு ரொம்ப விசேஷம் இங்க திருச்சானூர்ல. வாஸ்தவமா சொன்னா இதுக்கு திருசுகனூர் பேரு. சுக மகர்ஷி எழுந்தருளி அங்க தபஸ் பண்ணி அந்த க்ஷேத்திரத்தை சித்தாசிரமமாக வைத்துக் கொண்டார். அதனால்தான் இதுக்கு திருசுகனூர் காலக்கிரமத்துல திருச்சானூர் 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 வந்துட்டோம். ஒரு காலத்துல இந்த பஸ்ல எல்லாமே அலிமேலு மங்காபுரம் தான் போடுவான். இப்ப நம்மளே அந்த மாதிரி விவகாரம் பண்றதுல திருச்சானூர் திருச்சானூர் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா திருச்சானா அப்படி ஒரு சப்தத்துக்கு ஸ்ரீகாந்தா ஒரு அர்த்தம் சொல்றார். அப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு திவ்ய கஷேத்திரம் இது. அந்த கஷேத்திரத்தில்தான் சுக மகரிஷி சித்தாசிரமத்தை ஏற்படுத்திட்டு அவரெல்லாம் இருந்ததுனால அந்த ஸ்ரீனிவாசனும் அந்த கஷேத்திரத்துல இருந்துட்டு இந்த மாதிரி தபஸ் பண்ணி இந்த மகாலட்சுமியை பிரசன்னமாக்கி கொண்டு அதுக்கப்புறம் அவள் தான் பத்மாவதியாக தோன்றினதாக நமக்கு பத்ம புராணம் சொல்லுகிறது. அலர்மேல் மங்கையா அவள் இருக்கின்றார். அதுக்கப்புறம் சுக மகர்ஷி அந்த பத்ம புராணத்துல சொல்ற, சக்கரே ஸ்வநாம்னாக்ரஹாரம் அஷ்டோத்தர சதம் துஜான் நித்தியத்ரயீகான் திரையந்த முகான் மகமுகிரியான் சுவருத்தான் அப்படின்னு சொல்லி சக்கரே ஸ்வநாம்னா அக்ரஹாரம் தன்னுடைய பேரால ஒரு அக்ரஹாரத்தை ஏற்படுத்தினா அதனால திருசுகனூர் அப்படின்னு பேரு. அந்த பத்மசரோவர தீரத்துல சுக மகர்ஷி ஒரு அக்ரஹாரத்தை ஏற்படுத்தி அந்த வேதாத்தியன சம்பன்னர்களையும் உபனிஷத் பாட்டகர்களையும் அதே மாதிரி யஜ்ஞனிஷ்டர்களையும் பிராமணோத்தமர்கள் எல்லாருமே அங்க வசிக்கும்படி செய்தாராம். அது மட்டுமல்ல, நீங்க கவனிக்கலாம், நம்ம தாயார மாத்திரதான் சேவிக்கிறோம், அங்க வேற யாரும் வேண்டாம். நேர அந்த மகத்வாரத்துக்கு அந்த கோபுரத்துக்கு நேர இருக்கின்றவ யார் அப்படின்னா பலராமகிருஷ்ணர்கள். சுகமகர்ஷி அந்த பலராமனையும் ஸ்ரீகிருஷ்ணனையும் அங்கதான் பிரதிஷ்டை பண்ணாராம். பலபத்ரேன பலினா மாயையா சகம் மாயினம் தேவக்கியா வசுதேவஸ்ய யசோதானந்த கோபயோகோ ஆனந்தவர்தகம் கிருஷ்ணம் பத்ரம் புவனஹர்ஷகம் பூபாரம் ஹர்த்துகாமஞ்ச காமரூபிணம் அவ்யயம் குஹனா கோபவுபுஷம் மேகசியாமம் புராதனம் பாராசரி பரமனுஷி பிரதிஷ்டாப்பிய பூதலே. எவ்வளவு அழகான ஒரு ஸ்லோகங்கள். நாம் சாட்சாத்து முதல்ல அந்த எம்பெருமானுடைய ஆலயம்தான் இருந்தது. அதன் பிறகு ஒரு நாராயணனுடைய ஒரு தபஸ்னால அங்க பத்மாவதி அம்மாள் அலர்மேல் மங்கை தோன்றினாள் என்கிற சரித்திரம் இருக்கிறபடியால் அந்த எம்பெருமானையும் நான் சேவிக்கிறது ரொம்ப ஆச்சரியமான திருமேனி அங்க. அதன் பிறகு இந்த மாதிரி ஒரு சுக மகர்ஷி இப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான கைங்கரியத்தை எல்லாம் பண்ண அந்த பத்ம சரஸ்ல எப்படி சுவாமி புஷ்கரணி என்கிற ஒரு தீர்த்தமானது மலையில இருக்கின்றதோ, சுவாமினி சாசோ புஷ்கரணி, அதற்காட்டிலுமே அதிகமாக இந்த பத்ம சரஸ்ல தீர்த்தமாடுவதற்காக பஞ்சமி தீர்த்தத்தன்னைக்கு ஜாதி மத பேதம் இல்லாம பல பேர் அங்க தீர்த்தமாடுறான். அதனுடைய பத்ம சரசனுடைய பத்ம புஷ்கனுடைய வைபவத்தை நமக்கு நாரதர், வசிஷ்டர், மரீச்சி, அத்ரி, அங்கிரசர், புலஸ்தியர், புலகர் எல்லாமே ரொம்ப ஸ்தோத்திரம் பண்றாளாம்.
அதாவது நாரத மகர்ஷி எப்பத்மசரசிஸ்நாதா சப்தச்சன் ஜன்மாதநாசனே ஸ்ரீயமாப்னோதி விமலாம் ஸ்ரீயப்பதிரிவாமலகாம் அப்படின்னு சொல்லி இந்த பத்மசரஸ்வர யார் தீர்த்தமாடுறாளோ அவர்களுக்கு அதை 7 ஜென்ம எத்தனை ஜென்மத்துல பாவம் பண்ணாலும் எல்லாருமே போயிடுவான். நாராயணன் போல ஒரு ஐஸ்வர்யவானா இருப்பார் அப்படின்னு சொல்லிதான் சொல்லப்படுகிறது. இப்பேற்பட்ட அந்த பத்மாவதியானவள், அதாவது அலர்மேல் மங்கையானவள் பத்மாவதியாக இங்க நமக்கு சேவை சாதிக்கிறார். வியூகலட்சுமி வீரலட்சுமி திருவேங்கடமுடையானுடைய பக்ஷஸ்தரத்துல எழுந்தருள் இருக்கின்ற தாயாருக்கு வியூகலட்சுமியும் பேர். திருச்சானூர்ல எழுந்தருள் இருக்கின்ற தாயாருக்கு வீரலட்சுமி அப்படின்னு பேர். இதெல்லாம் நமக்கு ஆகமத்துல சொல்லப்படுகிறது. அதாவது அலர்மேல் மங்கா புறத்துல வீரலட்சுமியாக அவள் இருக்கின்றாள். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் வெங்கடாச்சலபதியாக எழுந்தருள் இருக்கின்றான். அவருடைய வக்ஷஸ்தத்தில் இருக்கின்றவள் வியூகலட்சுமி. இதனுடைய ஒரு விற்த்தாந்தங்கள்லாம் நமக்கு புராணங்கள் மூலமாக தெரியப்படுகின்றன. அதன் பிறகு இந்த தாயாருக்கு நடக்கின்ற ஒரு வைபவம் என்ன அப்படின்னா, லோகத்துல ஒரு சுதந்திரமா பிரம்மோத்சவமானது திருச்சானூர் பத்மாவதி தாயாருக்கு நடக்கிறது. எப்பொழுது அப்படின்னா கார்த்திகை மாசம். இந்த பஞ்சமியை முன்னிட்டு பாஞ்சராத்திர ஆகமோக்தமாக இங்க பிரம்மோத்சவங்கள் நடக்கின்றது. தாயார் அதான் படிதாண்டாத பத்மின்னு சொல்றார். ஆனா இந்த இடத்துல மாத்திரம் தாயார் எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமை அதே மாதிரி எந்தெந்த உற்சவங்கள் பவித்ரோத்சவங்கள் எல்லா உற்சவங்களையும் எழுந்துள்ளார். வெளியில எழுந்துருளி பக்தர்களை அனுகரிக்கிறார். அதே மாதிரி ஆச்சரியமா 10 நாள் பிரம்மோத்சவம் நடக்கிறது. அந்த 10 நாள் பிரம்மோத்சவத்துல எம்பெருமான் போல இவளும் எல்லா வாகனத்திலையும் எழுந்தருளி ஒரு விவிதமான அலங்காரங்கள்லாம் இவளுக்கு பண்ணுவா. அதாவது கண்ணனாகியும் அதே மாதிரி ஸ்ரீனிவாசனாகியும் ராமனாகியும் இவ அலங்காரம் எல்லாம் பண்றா. பஞ்சமி தீர்த்தம் எது இருக்கின்றதோ அந்த பஞ்சமி தீர்த்தத்தன்னைக்கு ஒரு வைபவம் என்ன அப்படின்னா, மலையில திருவேங்கடமுடையானுக்கு அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்துக்கு விசேஷமான ஆபரணங்கள்லாம் அணிக்கப்பட்டு, அதாவது ஆபரணங்கள்லாம் அணிவித்து, அதன் பிறகு மஞ்சள் அதே மாதிரி மஞ்ச குத்தெல்லாம் வச்சு பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணுவாளாம். அதன் பிறகு எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்துல அலங்கரிக்கப்பட்ட அந்த மஞ்ச குத்துக்கள் அதே மாதிரி மஞ்சள் எல்லாத்தையுமே ஒரு பெரிய கூடையில வைத்துக் கொண்டு, அது மட்டுமல்லாமல் அவ்வளவு ஒரு திருத்துழா எல்லாம் வச்சு எம்பெருமான் தான் தரித்து கொண்ட அந்த ஆச்சரியமான வஸ்திரத்தையும் ரவிக்க விட்டு எல்லாத்தையுமே அதுல வச்சு, சந்தன கட்ட பச்சை கற்பூரம் எல்லாத்தையுமே அதுல வச்சு அங்கிருந்து புறப்படுவா. அது மட்டுமல்ல, எம்பெருமானுக்கு அன்றைய தினம் அந்த திருவேங்கடமுடையானுடைய திருநக்ஷத்திரத்துல கூட அவ்வளவு படியாரங்களானது அமுது செய்யப்படாது. ஜிலேபி, வடை, அப்பம் இத்தியாதிகள் பலவிதமான ஒரு பக்ஷணங்கள்லாம் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி அங்கிருந்து ஒரு வைபவம், அந்த வைபவத்தை நாம் பார்க்கணும். பஞ்சமி தீர்த்த தண்ணிக்கு காத்தால திருமலை எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம். திருவேங்கடமுடையானுடைய அந்த திவ்ய பவ்ய பிரம்மோத்சவத்துல கூட அவ்வளவு ஒரு ஈடுபாடு இருக்காது. சகல விதமான பக்ஷணங்களையும் அங்க மாடவீதி பிரதட்சணமாக அங்க வலம் வந்து அர்ச்சகர்கள், ஜீயர்கள், ஏகாங்கிகள், ஆச்சாரிய புருஷர்கள், அத்தியாபகர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள், வேதபாராயணம் அதிகாரிகள் இவை எல்லாருமே ஒரு பக்தி ஸ்ரத்தையோட அந்த திருமாட வீதி பிரதட்சணம் பண்ணிட்டு அங்கிருந்து அடிவாரம், மலை அடிவாரத்துக்கு வருவா. நடந்துட்டேதான் வருவா. அந்த சமயத்துல ஒரு வைபவம் என்னன்னா, பெருமாளுடைய கதவுகள், அதாவது அந்த மகத்வாரம் இல்ல உள்ள இருக்கின்ற பங்காரு வாக்கிலின்னு சொல்லுவோம்,
அதை மூடிடுவா. அதை பூட்டிண்டு அர்ச்சகர்கள் தம்முடைய அந்த புஜத்துல அந்த சாவி என்ன இருக்கின்றதோ, குஞ்சகோலா அப்படின்னு பேர் அதுக்கு, அந்த சாவியை அங்கேருந்து எடுத்துட்டு நேர எல்லாருமே கிளம்பி வந்துடுவாளாம். தாயாருடைய திருநக்ஷத்திர இந்த பஞ்சமி தீர்த்தத்தன்று அன்றைய தினம் பெருமாளே அங்கேருந்து வரா போல ஐதிஹ்யம். அவரே இந்த கண்டுகளித்து அவர் மகிழ்ந்து சந்தோஷப்படுறதாக சொல்றார். அப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான தாயாருடைய வைபவமானது, பத்மாவதி தாயாருடைய வைபவமானது இங்க திருசுக்கனூர்ல நடக்கின்றது. அந்த பஞ்சமி தீர்த்தத்தன்னைக்கு விசேஷமான ஸ்தபன திருமஞ்சனம், அதன் பிறகு எல்லாருமே அங்க தீர்த்தம் ஆடுவார். இப்படி தாயார், பத்மாவதி தாயார், அந்த எம்பெருமானுடைய அலர்மேல் மங்கை ஒரே மார்பன் சொல்றவே திருவேங்கடமுடையான, எப்பொழுதுமே அந்த பத்மாவதி தாயார் எம்பெருமானுடைய ஒரு அனபாயினியாக இருக்கின்றார் என்கிற விஷயத்தை நாம் பார்க்கலாம். அந்த மாதிரி பத்மாவதி தாயாருடைய வைபவத்தை ஸ்ரீவேங்கடேச மகிஷி ஸ்ருத கல்பவல்லி பத்மாவதி விஜயதாபிக பத்மஹஸ்தா ஸ்ரீவேங்கடாக்கிய தரணீ பத்திகாயாம் யா ஸ்ரீசுகஸ்ய நகரே கமலாகரே பூத். ஸ்ரீவேங்கடேச மகிஷி ஸ்ருத கல்பவல்லி, அதாவது இவள் யார் அப்படின்னா ஸ்ரீவேங்கடேசனுடைய திவ்ய மகிழ்ச்சியா இருக்கின்றாள். ஸ்ரீ வெங்கடாக்கிய தரணி பிருத்து உபத்தியகாயாம், எங்க இருக்கிறாள் இவள் அப்படின்னா ஸ்ரீவேங்கடாச்சலம் என்கின்ற அந்த மலை, திருமலை, அதனுடைய உபத்தியகாயாம் பர்வத சமீப பிராந்தத்துல சுகஸ்ய நகரே, சுகநகரம் திருசுகனூன்னு சொல்றோம், கமலாகரே பத்மசரஸ்துல யா எந்த பத்மாவதி தேவியானவள் அபூத் அவதாரம் பண்ணாளோ அப்பேற்பட்ட ஸ்ரீவேங்கடேச மகிழ்ச்சி, ஸ்ரீவேங்கடேஸ்வருடைய அந்த திவ்ய மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய அவள் ஸ்ருத கல்பவல்லி, ஸ்ருதர்கள் ஆசிரியர்களுக்கு கல்பவல்லியாக இருக்கின்றாள். பத்மஹஸ்தா பத்மாவதி இக விஜயதாம், அவள் எப்பொழுதுமே சர்வோத்கர்ஷியாக அவள் விளங்கட்டும் என்று இந்த மாதிரி பத்மாவதி தாயாருடைய வைபவத்தை ரொம்ப ஆச்சரியமாக மகாத்மாக்கள் வர்ணிக்கிறார். ஸ்ரீவேங்கட நாயகி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, ஜெகஜெக ஜெகதீஸ்வர கமலாபதி கருணாரச இப்படி எல்லாம் வர்ணித்து, அது மட்டுமல்ல அவள் எப்பேற்பட்டவள், ஸ்ரீசைலானந்த சூரேஹே சதவும் உபவனே சோரலீலாம் சரந்தி சாம்பேயே தேனபத்தா ஸ்வபதிமவரயத்தஸ்ய கன்யாசதீயா யஸ்யா ஸ்ரீசைலபூர்ணஸ்வசுரயதி ஜஹ்ரேஸ்தாதவாம் பிரபன்னா தேயம் ஸ்ரீவேங்கடாத்ரி பிரபுவர மகிஷி பாது பத்மாவதி ஸ்ரீஹி. இப்படி அந்த தாயார் இந்த திருசுகுனூர் என்கிற திவ்ய தேசத்துல திவ்ய கஷேத்திரத்துல எழுந்தருளி பக்தர்களை அனுகிரிக்கின்றார். அப்பேற்பட்ட தாயாரோட எம்பெருமானுக்கு ஸ்ரீனிவாசனுக்கு விவாகம் நடக்கிறது. பத்மாவதி பரிணயம் அப்படின்னு சொல்லுவா. இதுல என்ன ஒரு விசேஷம்னா, ஆகாசராஜான்ட்டு ஒருத்தர், அந்த ஆகாசராஜாவுடைய புத்திரிகையாவும் பத்மாவதி இருக்கின்றாள். இந்த பத்மாவதி அந்த பத்மாவதி இந்த விஷயத்துல நமக்கு ஜிக்ஞாசை இருந்தாலும், பத்மாவதி பரிணயோத்சவம் என்று திருமலையில தெலுங்கு வைசாக மாசத்துல ஒரு உத்தர பல்குனி நட்சத்திரத்துல இவா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கிறது. நாராயணவனம் என்கின்ற ஒரு க்ஷேத்திரம் புத்தூருக்கு சமீபத்துல இருக்கின்றது. அதுக்கு நாராயண வரம் இல்ல நாராயண வனம் பேரு. ஆகாசராஜா அந்த பிராந்தத்தை அவன் பரிபாலிச்சுட்டான். அந்த சமயத்துல இவா ரெண்டு பேருக்கும் ஒரு சம்பாஷணை ஏற்பட்டது. இந்த ஆகாசராஜா என்கின்றவன் அவருடைய தர்மபத்னி தரணி தேவி, இவாளுக்கு ஒரு குழந்தை கிடைச்சது. ஒரு யாகத்தை பண்ணிட்டே இருக்கா, ஆரணி நதி தீரத்துல யாகம் பண்ணிட்டே இருக்குச்சு.
இந்த கர்ஷணம் பண்ணிட்டே இருக்குச்சே, அந்த சமயத்துல ஒரு பத்மசையில அழகான ஒரு சுவர்ணமூர்த்தியா, ஹிரண்மைன்னு சொல்ற ஒரு சுவர்ணமூர்த்தியாக ஒரு குழந்தை அந்த பூமியில தொம்பட்டுதான். ஆச்சரியமாக பார்த்து இந்த ஆகாசராஜா இந்த பொண்ணு எந்து அப்படின்னு சொல்லி அங்கிருந்து எடுத்துட்டு போறாளாம். அசரீரவாணி கூட இது வந்துதான் சொல்றாளாம். பத்மாவதியும் பேர் வச்சாராம். ஆதாய தனையா சேயம் அமைவ அப்படின்னு சொல்லி வைக்கிறார். அதுக்கப்புறம் இந்த பத்மாவதியானவள் தின பிரவர்த்தமான இருந்துட்டு ஒரு சமயத்துல இவ எல்லாருமே இந்த தோழிகளோட போயிட்டே இருக்கா. ஒரு உத்தியானவனத்துக்கு போறா. அதே சமயத்துல ஒரு மதம் பிடிச்ச யானை பெண் யானைகளோட கலந்துட்டு அங்க வந்துதான். பார்த்த உடனே பயந்துட்டா எல்லாரும். ஒரு மரத்து அடியில போய் நின்றுட்டா. அந்த சமயத்துல குதிரை மேல அஸ்வத்தை அதிரோகணம் பண்ணி ஒரு பட்டு வஸ்திரத்தை தரிச்சுண்டு ஷார்கம் என்கிற தனுஷ கையில் வைத்துக் கொண்டு ஒருத்தன் ஒரு மன்மத சாட்சாத் மன்மதா என்று சொல்றா போல அங்க ஒரு வரன் வந்தானா, ஒரு புருஷன் வந்தானா. அவனை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஆச்சரியமா. அதே சமயத்துல அந்த மத்தகஜம் மதம் பிடிச்ச யானை அந்த புருஷனை பார்த்த உடனே தலைவனைங்க அங்கேருந்து போயிட்டான். இவர் வேட்டையாடுற ஸ்ரீனிவாசர் இங்க எதுனா மிருகம் வந்துதா அப்படின்னானா, ஒன்னும் வரலன்னு சொன்னாலாம். ஸ்ரீனிவாசர் இவளை பார்த்த உடனே மோகித்தார். யார் அப்படின்னு கேட்டா, ஆகாசராஜனுடைய புத்திரி, இவ பத்மாவதியும் பேர் இவளுக்கு அப்படின்னாலாம். ஸ்ரீனிவாசர் என்னுடைய சூரிய வம்சம் நானு, என்ன கிருஷ்ணன் கிருஷ்ணவன் எல்லாம் சொல்லுவா. என்னை நான் வெங்கடாந்திரியில நான் நிவாசம் பண்றேன். ஒரு வேட்டையாடி நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவன் கிளம்புறான். நீ ஒரு வேளை ஆகாசராஜா பார்த்தா உன்னை காராகிரகத்துல வச்சுடுவார் அப்படின்னு சொன்ன உடனே அங்கேயும் கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாசருக்கு கொஞ்சம் கூட மனசு ஒரு இடத்துல நிக்கலையாம். அவர் அந்த பத்மாவதியே நினைச்சுட்டே இருந்தானா. எவ்வளவு அழகான பத்மாயுத லோச்சனையா மந்தஸ்மித முகாம்புஜமா இருக்கின்றா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு சிந்தனையோட இருந்தார். ஸ்ரீனிவாசனுடைய அம்மாவா வகுளமாலிகன்னு சொல்லுவா அவளை. அவ கேட்கறா, என்ன இந்த மாதிரி எல்லாம் நீ சாப்பிடாம இருக்கிறியே அப்படின்னா. அப்போ அவர் சொல்றாரா, என்னுடைய மனச ஆக்கர்ஷித்தவள் ஒருத்தி இருக்கா, நீ அவளோட எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்ன உடனே யாருன்னு கேட்டு தெரிஞ்சுண்டு இந்த நாராயண வனத்துக்கு இவள் அந்த வகுளமாலிகா அங்கே கிளம்புறாளாம். அந்த உத்தியானவனத்துல பத்மாவதி எல்லாம் பார்த்தாளாம். அப்பொழுது அவ சொல்றாளா, இந்த உத்தியானவனத்துக்கு ஒரு திவ்ய புருஷன் வந்தான். அவனை பார்த்த உடனேயே இந்த பத்மாவதி மோகித்தாள், மூர்ச்சை போயிட்டா. அதுக்கப்புறம் யாரோ தெய்வஜ்ஞர்களை கேட்டா அவர் இவா 2 பேருக்கு யோகம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வகுளமாத சொல்றாளாம், அந்த வெங்கடாச்சலத்திலேருந்து நான் தான் வந்திருக்கேன், என்னுடைய பையன்தான் அவன் அப்படின்னு சொன்னாலாம். அதன் பிறகு தரணி தேவியை பார்த்து நீங்க எதற்காக வந்திருக்குங்கன்னு கேட்டா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொன்ன உடனேயே அந்த ராஜதம்பதிகளும் ஒத்துண்டாளாம். அதன் பிறகு இது பெரிய கதையா இருக்கு. பத்மாவதி வகுளமாலிகை அதே மாதிரி தரணி தேவி எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கும் பொழுது அந்த பத்மாவதியுடைய நட்சத்திரம் மிருகசீர்ஷமா, அந்த வரனுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் சிரவணமா. இவா 2 பேருக்கும் சுமுகூர்த்தம் எப்பொழுது அப்படின்னா பிரகஸ்பதி சொல்றார் உத்தர பர்குணி நட்சத்திரம் விசேஷம்னாரா. அதனால வைசாக மாசத்துல உத்தர பர்குணி நட்சத்திரத்துல இவா 2 பேருக்குமே கல்யாணம் நடந்ததாக நமக்கு புராணம் கூறுகின்றது. அந்த கல்யாணத்துல விஸ்வகர்மா ஆச்சரியமாக கல்யாண மண்டபத்தை நிர்மாணம் பண்ண, இந்திரன் புஷ்பவிஷ்டி எல்லாம் இது பண்ணா. எல்லாரும் தேவர்கள்லாம் எவ்வளவோ அங்க சகாயம் பண்றக்கா. வருணன் எல்லா ரத்னங்களையும் கொடுத்தானா. அதே மாதிரி ஸ்ரீனிவாசன் தன்னுடைய அங்கீகாரத்தை சுகன் மூலமாக
பத்மாவதிக்கு அமிச்சாராம். சுக மகர்ஷி அந்த சுகவார்த்தையை கேட்டு அந்த புஷ்ப மாளிகைய பத்மாவதிக்கு சமர்ப்பிச்சார். இந்த மாதிரி இவா 2 பேருக்குமே ஆச்சரியமாக கல்யாணம் நடந்தது. அது நாராயணவனம் என்கின்ற க்ஷேத்திரத்தில் நடந்தது. நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, பெருமாள் குபேரங்கிட்ட கடன் வாங்கினது விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். பத்மாவதி ஸ்ரீனிவாசனுடைய கல்யாணத்துல இத்தனை பேர் வந்திருக்கா, லட்சக்கணக்கான ஜனங்கள்லாம் வந்திருக்கா. அவளுக்கு எல்லாருக்குமே சதியாராதனை பண்றா. இந்த அன்னப்பிரசாதங்கள் பக்ஷ்ய போஜ்யாதிகள்லாம் யாருக்கு நிவேதனம் பண்ணணும், யாருக்கு அமுது செய்ய வேண்டும் அப்படின்னா அகோபில லக்ஷ்மி நரசிம்மருக்கு தான் அமுது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த சபையை, அதனால்தான் நமக்கு யோக நரசிம்மரை நாம் அங்க பார்க்கிறோம். இந்த மாதிரி இவா 2 பேருக்குமே அழகா கல்யாணம் நடந்தது. அந்த பத்மாவதி பரிணயோத்சவம் திருமலையில பிரதி வருஷமும் இந்த தெலுங்கு வைசாக மாசத்துல கிட்டத்தட்ட தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி இந்த 3 நாள் ஏதோ நடக்கிறதுங்க. அந்த சமயத்துல நாம் பார்க்கலாம், பத்மாவதி பரிணயோத்சவத்துல ரொம்ப பெருமாளை ஏழை பண்ணி ஸ்ரீதேவி பூதேவி, அதே மாதிரி இந்த பூச்செண்டுகள் அத்தோட விளையாட்டெல்லாம் இருக்கும். இவ்வாறாக இந்த ஸ்ரீனிவாசனுக்கும் பத்மாவதி தேவிக்கும் திருக்கல்யாண மகோத்சவம் நடந்தது. இப்படி இந்த நவராத்திரி சந்தர்ப்பத்துல திருவேங்கடமுடியானுடைய திவ்ய மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய பத்மாவதி தேவியனுடைய மகாத்மத்தை, அவருடைய வைபவத்தை நாம் இந்த சமயத்துல யதாசக்தி தெரிந்து கொண்டோம். சுவாமி தேசிகனும் ஸ்ரீஸ்துதியில அழகாக வர்ணிக்கிறார். இந்த தாயாருடைய வைபவத்தெல்லாம் வர்ணிக்கிறார். பல பேர் இது பத்மாவதி தேவியரிடத்துல அன்வயிக்கிறார்கள். இவ்வாறாக நாமும் இந்த ஸ்ரீஸ்துதி, லக்ஷ்மி கத்தியம், இந்த மாதிரி பல ஸ்தோத்திரங்களை அனுசந்தானம் பண்ணிண்டு இந்த நவராத்திரியினுடைய ஒரு வைபவத்தை நாமும் அனுபவித்து பத்மாவதி நாயிகா சமேதரான ஸ்ரீ திருவேங்கடமுடியானுடைய அனுகிரகத்தை பெற்று வாழ்வாங்கு வாழ்வோமாக. பிரசமித கலிதோஷாம் பிராஜ்ய போகானுபந்தாம் சமுதித குணஜாதாம் சம்யக் ஆச்சாரயுக்தாம் ஸ்ருதஜன பகுமான்யாம் ஸ்ரேயசீம் வெங்கடாத்ரௌ ஸ்ரீயமுபச்சரநித்யம் ஸ்ரீனிவாசத்வமேவ கல்யாணானாம் அபிகர்ணதிஹ காபி காருண்யசீமா நித்யாமோதா நிகமவச்சசாம் மௌளி மந்தாரமாலா சம்பத்திவ்யா மதுவிதிகினः சன்னிதத்தாம் சதாவே சைஷா தேவி சகல புவன பிரார்த்தனா காமதேனுः கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.